அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எந்த லெவலில் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட் பேஸ்டோ நியூஸ் பேஸ்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த லெவல்ஸ் அனைத்துமே நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு அடிப்படையின் காரணமாக நிறைய பேர் சந்தையை பார்க்கும் விதம் முக்கியமாக நியூஸ் பேஸ்டு. அடுத்த நாள் என்ன நடக்கும், அப்போது இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் தீவிரமாக ஆலோசிப்பது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் தான், ஆப்ஷன் வர்த்தகம் தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பையர் அல்லது ரைட்டிங் செல்லராக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்துக்குள்ளே உண்மை விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ எதிர்பார்ப்பு விலை இந்த ரெண்டுமே அடக்கியது. அதாவது இம்ப்ளைடு இது இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது உண்மை விலை, டைம் வேல்யூங்கிறது எதிர்பார்ப்பு விலை, இந்த ரெண்டும் உள்ளடக்கியது. இந்த எதிர்பார்ப்பு விலை தான் நம்மளுக்கு காணல் நீர் மாதிரி, அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் கரையக்கூடியது. அப்போது செல்லர்ஸ் தான் ஏன் அதிகமான வின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைம் வேல்யூ இருக்கிறதுனால மட்டும்தான். அப்போது மார்க்கெட்டில் பையர் ஏன் தோல்வி பெறாங்க அப்படின்னா அதுவும் டைம் வேல்யூ தான், எதிர்பார்ப்பு விலை. இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொண்டு போய் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அப்போ இந்த 90 ரூபாய் எதிர்பார்ப்பு விலை, இந்த 90 ரூபா கண்டிப்பாக குறைய போகிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தெரிந்தே அதை மிகைப்படுத்தின மதிப்பாக நம்ம வாங்குகிறோம். அந்த மிகைப்படுத்தின மதிப்பு தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஐபி. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியில் போய் நம்ம அதிகப்படியான அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டோம்னா நீங்கள் பையராக இருக்கும்போது அது உடனடியாக நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கணும். இப்போ நினச்சிங்கன்னா இப்போவே நடக்கணும். அது 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ அது நடந்ததுன்னா அந்த டைம் வேல்யூ எதிர்பார்ப்பு விலையினால் அந்த இம்ப்ளைடு வாலட்டை மிகைப்படுத்தின மதிப்பும் குறைய ஆரம்பித்து விடும். இதனால தான் ஆப்ஷன் பையர்களை அதிகமான தோல்வி அடையிறதுக்கு ஒரு காரணம். அப்போது ஆப்ஷன் பையர்களுக்கு என்ன ஆகணும்னா நம்ம நினச்ச விஷயம் உடனே நடைபெறணும். அப்போது நம்ம நினச்ச விஷயம் உடனே நடைபெறலைன்னா அந்த காணல் நீர் எதிர்பார்ப்பு விலை குறையத்தான் போகுது. அப்போ மார்க்கெட் இருக்கிறது இப்போ 15,700 15,800 அப்படின்னா நீங்கள் 16,500 கால் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேருந்து 700 புள்ளிகள். அப்போ 700 புள்ளிகள் கடந்து தான் அது உண்மையாக மாறணும். அப்போ இந்த 700 புள்ளி ஏறுறது ஒரு காணல் நீர் தான். ஏறுனாலும் அந்த 16,500க்கு மேலே இது நிலை பெற்றால் மட்டுமே உங்களுக்கு லாபம் வரும். அப்போது ஓடிஎம் ஆப்ஷனை கொண்டு போய் நிறைய பேர் பை பண்ணி அதுவும் ஹோல்டிங் எடுக்கிறனால அடுத்த நாள் அது இம்பேக்ட் இல்லைன்னா மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக நடந்தாலே, இப்போ மார்க்கெட் 15,800 இருக்குது, நாளை தினம் அதாவது அடுத்த வர்த்தகம் 15,800க்கு ஆரம்பமானாலே கிட்டத்தட்ட கால்லையும் சரி புட்டுலையும் சரி 10-20% இருக்காது, ப்ரீமியம் இருக்காது. இது நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அப்போது ஹோல்டிங் எடுப்பது பெரிய கேப் அப்போ இல்லை பெரிய கேப் டவுனோ ஏற்பட்டால் மட்டுமே நம்மளுக்கு ஹோல்டிங் பையர் ஹோல்டிங் ஆப்ஷனை ஹோல்டிங் எடுக்கிறதுல ஜெயிக்க முடியும். அடுத்து நியூஸ் பேஸ்டில் 2 விஷயம் பார்க்குறாங்க. ஒன்று இண்டிவிஜுவல் ரிசல்ட்டு இல்லை எக்கனாமியோட ரிசல்ட்டு அதை பார்க்குறாங்க. அடுத்து எஃப்ஐஎஸ் இப்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பையிங்கும் டொமஸ்டிக் டிஐஎஸோட பையிங்கும் பார்த்து பை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இதுவும் நம்மளுக்கு தேவையே இல்லை. லாஜிக்காக பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் நான் கொண்டு போய் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். திருப்பி நான் 100 ரூபாய்க்கு விற்றேன்னா அடுத்து ஒரு 10 ரூபா பொருள் எங்கே இருக்குன்னு தான் போய் பார்க்க போகிறேன். அப்போ இதில் லாஜிக்கு இதுவும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போது எஃப்ஐஸ் 1 லட்சம் கோடிக்கு பை பண்ணிவிட்டு 1.5 லட்சம் கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா அதிகமாக விற்றதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 1.5 கோடி ரூபாய்க்கு விற்று 1.5 லட்சம் கோடிக்கு நான் விற்றுட்டு 1 லட்சம் கோடிக்கு தான் நான் வாங்குறேன் அப்படின்னா அப்போ நான் லாபத்தில் விற்றுட்டு குறைந்த மதிப்பு இருக்கிற இன்னொன்று போய் நான் வாங்கினா இந்த மதிப்பை வச்சு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? நீங்களே ஒரு பர்ச்சேஸ் அண்ட் செல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, 110 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்றுட்டீங்க. இல்லை 100 ரூபாய்க்கு ஹோல்டிங் எடுத்துட்டீங்க, 120 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்றுட்டீங்க. அடுத்து ஒரு 100 ரூபா பொருளை தான் நீங்கள் போய் பை பண்ண பார்ப்பீங்க, 200 ரூபா பொருளை பார்க்க மாட்டீங்க. அப்போது நான் 120 ரூபாய்க்கு விற்றுட்டு 200 ரூபா பொருளை வாங்கினா நான் அதிகமான பையிங் பண்ணியிருக்கேன்னு அர்த்தமா?
அப்போது அதே நான் 120க்கு விற்றுட்டு நான் வந்து 80 ரூபா பொருளை நான் வாங்கியிருக்கேன்னா அதிகமாக விற்றுட்டேன் அப்படிங்கிறது அர்த்தமா? ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் பை அண்ட் செல்லை பேஸ் பண்ணி இவர் இதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் பை பண்ணால் மார்க்கெட் ஏறும், ஃபாரின் இன்ஸ்டியூஷன் செல் பண்ணால் கீழே வரும். டிஏஸோட இது இம்பேக்ட் இதெல்லாம் நம்ம பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு இம்பேக்ட் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஏறுனா கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் இறங்குனா டிமாண்ட் இல்லை, அவ்வளோதான். இந்த இதுதான் லாஜிக்கான விஷயம். இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருக்கா டேட்டாஸ் அதை பார்த்துட்டு நம்ம அதனால தான் அதை எடுக்கிறதே இல்லை. அடுத்து நியூஸ் பேஸ்டு பாருங்கள். கோவிட் டயத்தில் மார்க்கெட் இறங்கி கோவிடோட இம்பேக்ட் முடியறக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நல்லா ஏறிடுச்சு. அப்போ என்ன கோவிட் முடிஞ்சிருச்சா, கொரோனா முடிஞ்சிருச்சா? அப்போ கொரோனா காலத்தில் ஏன் இறங்குனாங்க? திருப்பி அது உடனே ரெடி ஆயிடுச்சா? அப்போ அதனுடைய தாக்கத்தில் எக்கனாமி அப்படியே வளர்ந்துருச்சா? இப்படி எல்லாம் ஒவ்வொரு கேள்வியை நம்ம திருப்பி சந்தையை கேட்டுகிட்டே இருந்தோம்னா லாஜிக்கலாக வியாபாரமே பண்ணவே முடியாது. இப்போ சிங்கப்பூர் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் நடக்குது, இங்கே அப்படி ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிலையன்ஸ் வந்துட்டு 10 ரூபாய் இறங்குது, கோட்டாக் பேங்க் வந்து 10 ரூபாய் ஏறுது, இன்ஃபோசிஸ் வந்துட்டு 5 ரூபாய் இறங்குதுன்ட்டு எப்படி வரையறை பண்ணி இந்த சந்தை சிங்கப்பூர் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுட்டோம்னா சந்தையில் வர்த்தகமே செய்ய முடியாது. அப்போ அதனால் ரொம்ப லாஜிக்கலாக நம்மளுக்குள்ள ஒரு கேள்விகள் கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வியாபாரம் பண்ணால் ஒரு தாக்கம் இருக்கணும், அந்த தாக்கம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லையா இது பண்ணிட்டு போடுங்க. ரொம்ப நீங்கள் இதை நம்புனீங்க, ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப நம்புறதுனால மட்டும்தான் லாஸ் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டை நம்பாமல் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள குறிப்பிட்ட லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா பங்கு சந்தை சிறப்பாக இருக்க வாய்ப்பு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வாரத்தோட ரேஞ்ச் பார்க்குறோம். வாரத்தோட திங்கக்கிழமை ஓப்பன் 16,227, ஹை பார்த்துட்டிங்கன்னா 16,404, லோ பார்த்துட்டிங்கன்னா 15,735. இப்போ ஓப்பனான புள்ளிகள் இருந்து ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் 669 புள்ளிகள். அப்போ ஓப்பனான புள்ளிகளுக்கு மேலே 177, ஓப்பனான புள்ளிகளுக்கு கீழே 492. அப்போது ஓப்பனானதுக்கு மேலே 177 ரூபானா இதனுடைய கிட்டத்தட்ட 2.5 மடங்கு 2.5x இந்த ஓப்பனுக்கு கீழே இருக்குது. அப்போது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான கேப்பை பேஸ் பண்ணி ரேஞ்சு அமைய போகுது. அதுக்கப்புறம் எந்த வாரம் அப்போது ஓப்பன் எப்படி முக்கியம் அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்க்கெட் 15,800க்கு முடிஞ்சிருந்தாலும் 16,000 கால் அண்டு புட் பேர்ஹெஜ் தான் அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்கு. இதில் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஏற்படல. அதனால் கேப் டவுன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு -90%. அதாவது 90% வாய்ப்புகள் குறைவு, 10% ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் நேற்றைய லோக்கு கீழே வர்த்தகமானால் தான் இதற்கு வாய்ப்பு. அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட் கீழே போகாதுன்னு சொல்ல வரல, கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ 16,000 கால் அண்டு புட்டோட இம்பேக்டட் பார்த்தீங்கன்னா 85,296 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 370 ரூபா 380 ரூபா வரும். அப்போ 16,000லிருந்து 380 ரூபாய் லெஸ் பண்ணால் 15,620 அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய லெவல். அடுத்து 16,380ங்கிறது முக்கிய லெவல். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் தான் இப்போதைக்கு இருக்குது. அப்போது மார்க்கெட் 16,000ங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து வந்து 15,800 புட்டு தான் அதிகமான வர்த்தகம். அது வந்துட்டு நம்மளுக்கு 180 ரூபாய்ங்கும் போது நம்மளுக்கு அதுலேயும் 15,620 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தென்படுகிறது. அடுத்து சந்தையோட குறுகிய எல்லை வாலட்டைல் மார்க்கெட் சொல்லுவாங்க. இந்த எல்லைக்குள்ளே இருந்தால் 15,617லிருந்து 15,966க்குள்ளே இருந்தால் மார்க்கெட் வாலட்டைலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எல்லையை கடந்து மேல் சென்றாலோ இந்த எல்லையை கடந்து கீழ் நோக்கி சென்றாலோ ஒருமுக பயணம் ஒன் சைடு மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அது அமையறதுக்கு வாய்ப்பு. அப்போது ஒன் சைடு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு மார்க்கெட்டு திரும்பும்போது தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அல்லது அந்த லெவலுக்கு கீழே மேலே போய் வரும்போது தான் ஷார்ட் கவரிங். அப்போ இந்த இடம் வந்துட்டு குரூஷியல் லெவல். மார்க்கெட் வாலட்டைலுக்கும் அடங்கும், ப்ராஃபிட் புக்கிங்க்கும் வரும், ஷார்ட் கவரிங்க்கும் வரும். அப்போது இந்த இடம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் சந்தை இதாக இருக்கும். இது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,857, 15,944, 16,078. லோ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 15,703, 15,885, 15,418.
ஸோ இந்த லெவலில் சந்தைகளோட போக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு 500 புள்ளிகள் அப்படிங்கிறது வேணும். அப்போது நம்மளுக்கு அடுத்த வார துவக்கம் ஆரம்ப நாளில் என்ன ஓப்பன் நடக்குதோ அந்த ஓப்பனான புள்ளிகளிலிருந்து ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் நம்மளுக்கு 500 புள்ளிகள் வேணும். அப்போ சந்தை வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு ஓப்பன் என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம 15,800 அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அப்போது 16,300 ஒரு முகமாக ஏறினா 15,800க்கு கீழேயே வரலன்னா 16,300 மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 5,800க்கு மேலே போகவே இல்லைன்னா 15,300 வர கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்தது ஓப்பனில் இருந்து ஒரு ஹை வச்சுட்டு திருப்பி இந்த ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றா இந்த கேப் என்னவோ அந்த கேப்புக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி ஓப்பனில் இருந்து ஒரு லோ போட்டுட்டு இந்த கேப் என்ன செட் ஆகுதோ அதற்கு மேலே வந்து அந்த ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் ஓப்பனில் இருந்து மேலே கீழே எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டும் முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு டிசைடிங் பாயிண்ட்டுங்கிறது 15,300 இருந்து 16,300க்குள்ளே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியம் 15,800, அது ரொம்ப மோர் தென் ரெசிஸ்டன்ஸ் 16,000. ஸோ இந்த லெவல்குள்ளே எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது மே மாதம் 16ஆம் தேதி வந்துட்டு வகுப்பு துவங்குது. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் சலுகைகளை கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து கால நீட்டிப்பு சலுகை மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனை பற்றி தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபல் நிறுவனத்தின் மூலமா டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.